விவசாயிகள், மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒரு விவசாய தகவலினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வீடியோ தொகுப்பானது விவசாயி ஒருவரினால் கோரப்பட்டுள்ளவாறு தமது தோட்டத்தில் உள்ள பாகற்காய்களில் காணப்படுகின்ற பழை என்று சொல்லப்படுகின்ற அந்த பூச்சின் தாக்கம், அதை எவ்வாறு முகாமைத்துவம் செய்வது தொடர்பாக கோரியிருந்தார். அது தொடர்பான விவரங்களை நாங்கள் இந்த வீடியோ தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக விவசாயிகளினால் இந்த பூச்சானது பழகி என அழைக்கப்பட்டாலும் கூட பல பயிர்களில் தாக்குகின்ற பூச்சிகளை பழகி எனவும், பூசணி குடும்ப பயிர்களிலே தாக்குகின்ற ஈக்களை மெலான் ஃப்ளை, அதாவது பூசணி ஈ எனவும் அழைக்கின்றோம். மெலான் ஃப்ளை மற்றும் ஃப்ரூட் ஃப்ளை சம்பந்தமான வேறுபாடுகளை, உருவியல் விஞ்ஞான ரீதியான வேறுபாடுகளை நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவிலே தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோ தொகுப்பிலே நாங்கள் இந்த விவசாயி கோரியதற்கு அமைவாக பாகலினிலே தாக்கக்கூடிய, பொதுவாக அந்த பூசணி குடும்ப பயிர்களாக இருக்கின்ற பாகல், புடோல், ஈர்க்கு போன்ற பயிர்களிலே பிரதானமாக இந்த பூச்சியின் தாக்கம் காணப்படுகின்றது. குறிப்பாக பாகலிலே பொருளாதார ரீதியிலே பாரிய சேதத்தை இந்த பூச்சி ஏற்படுத்துகின்றது. எனவே இந்த வீடியோ தொகுப்பிலே நாங்கள் அந்த பாகலில் ஏற்படுகின்ற அந்த பூச்சியை எவ்வாறு நாங்கள் முகாமைத்துவம் செய்து கட்டுப்படுத்தலாம் என்பது தொடர்பாக சற்று விரிவாக நாங்கள் பார்ப்போம். தற்பொழுது இந்த காட்சியிலே பழையின் தோட்டத்தை உருவவியலை நீங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். இது இடுகின்ற முட்டைகள் வெண்ணிறமானவை, 7 நாட்களில் பொறிக்கக்கூடியதாக இருக்கும். குடம்பி பருவம் 7 தொடக்கம் 14 நாட்கள், கூட்டுப்புழு காலம் 7 தொடக்கம் 10 நாட்கள். இது மண்ணினுள்ளே கூட்டுப்புழு விழுந்து பின்னர் அது நிறையுடலியாக மாறும். மண்ணின் 5 சென்டிமீட்டருக்கு உட்பட்ட அந்த பிரதேசத்திலே அந்த கூட்டுப்புழுக்கள் மண்ணிலே விழுந்து அதனுடைய வாழ்க்கை வட்டத்தை நிறைவு செய்யும். இந்த நிறையுடலி பழைகள் இலகுவாக 1 கிலோமீட்டர் வரையான தூரத்துக்கு பறந்து செல்லக்கூடியவை. சில தரவுகளை அவதானிக்கும் பொழுது இந்த பூச்சிகள் 50 கிலோமீட்டர் வரை பறந்து செல்லும் என கூறப்பட்டுள்ளது. சாதாரணமாக 3 தொடக்கம் 4 மாதங்கள் இந்த பழைகள் உயிர் வாழக்கூடியதாக இருப்பதன் காரணமாக பொருளாதார ரீதியிலே விவசாயிகளுக்கு பாதியளவு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூச்சி இனமாக இது காணப்படுகின்றது. பொதுவாக பூசணி குடும்ப தாவரங்களிலே தோல் மென்மையாக இருக்கின்ற காய்களிலே பழையின் தாக்கம் ஆரம்ப பருவம் தொடக்கம் அறுவடை வரையான காலப்பகுதியில் எந்த பகுதியிலும் தாக்கக்கூடியதாக இருக்கும். பாகலை பொறுத்தவரை அறுவடை செய்யும் காலம் வரை அந்த பழையின் தாக்கம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் நாங்கள் மிகவும் அவதானமாக அதை நாங்கள் பராமரிக்க வேண்டிய அல்லது அதை முகாமைத்துவம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாங்கள் இருக்கின்றோம். பழைகள் பொதுவாக 200 வகையான தாவரங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றன. பல தாவரங்கள் ஒன்றுவிட்ட விருந்து வழங்கியாகவும் காணப்படுகின்றது. குடும்ப பயிர்களில் தாக்குகின்றது மெலான் ஃப்ளை. அதனுடைய